ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 142 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 316 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 20 ரூபா ஏறி 11,600 ரூபாயில் இருக்குது 22 கேரட்டு. சில்வர் 168 ரூபாயில் இருக்குது. அடுத்த நியூஸ் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல இருந்து வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஆன குவாலிட்டி வால்ஸை வந்துட்டு டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமர்ஜ் பண்றதுக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிமர்ஜரை வந்துட்டு 1:1 ரேஷியோல வந்துட்டு டிமர்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் வந்து ஹிந்துஸ்தான் யூனிவர் ஸ்டாக் ஹோல்ட் பண்றாங்களோ ஒரு ஷேர் வந்துட்டு குவாலிட்டி வால்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து டிசிஎஸ்ல இருந்து வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து யூகேயோட நேஷனல் ஹெல்த் சிஸ்டம் வந்துட்டு மாடர்னைஸ் பண்ணுறது அண்ட் ஹெல்த் கேருக்கு தேவையான கிரிட்டிக்கல் ப்ராடக்ட் அண்ட் வந்துட்டு சர்வீஸை வந்துட்டு பண்ணுறதுக்கு டீல் வந்து 5 வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஏஐ அண்ட் கிளவுடை யூஸ் பண்ணி ஐடி சர்வீஸை வந்து சப்ளை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு எங்களோட சர்வீஸை வந்துட்டு பூஸ்டப் பண்ணி எஃபிஷியண்டாக வந்து சப்ளை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து இன்ஃபோசிஸ்ல இருந்து வந்திருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு 18,000 கோடி வந்துட்டு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் வந்துட்டு நவம்பர் 20 இருந்து நவம்பர் 26 வரையும் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பைபேக்கோட டெண்டரிங் சைஸும் சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஷேர் ஹோல்டராக இருந்தால் 11 ஷேருக்கு வந்துட்டு 2 ஷேரும், அதர்ஸ் வந்து 706 ஷேருக்கு வந்துட்டு 17 ஷேரும் வந்துட்டு டெண்டரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து அசோக் லைலண்ட்ல இருந்து வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு கத்தார்ல பார்ட்னர்ஷிப் ஃபேங்கோவோட பண்ணி அங்க வந்துட்டு எங்களோட ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா வந்துட்டு கத்தார் மார்க்கெட்ல இவங்க வந்துட்டு பஸ்ஸு, ட்ரக்கு அண்டு வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க. மெயினா வந்து இவங்க இவி பஸ்ஸஸும் லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து சவுதி அரேபியாவில் இதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணி அங்கே வந்து ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போகவும் இங்கேயும் வந்துட்டு இவங்க கத்தாரில் இந்த மாதிரி ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இவங்களுக்கு. அது இல்லாமல் இவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியில் வந்துட்டு ஓவராக டெஃப்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கம்பெனி அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்த நியூஸ் வந்து ஏர் இந்தியா வந்து சைனாக்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யூஎஸ், கனடா அண்ட் யூரோப்புக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாகிஸ்தான் மவுண்டன் மேலே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க பேன் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ட்ராவல் டைம் அண்ட் 29% வந்துட்டு ஃபியூல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால சைனாக்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. சைனாவோட மிலிட்ரி ஏர்ஃபேஸ் மேலே வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான ஏரியா மேலே ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த பர்மிஷன் மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா யூஎஸ், கனடா அண்டு யூரோப்புக்கு வந்துட்டு ட்ராவல் டைம் வந்துட்டு 3 ஹவர் வந்துட்டு குறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் ஃபியூல் காஸ்ட்டும் குறையும் அப்படின்னு சொல்லி இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட உள்ள பார்ட்னர்ஷிப்பை வந்துட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மெயினாக வந்து கஸ்டமருக்கு எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அண்டு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி அண்டு க்ளவுட் மைக்ரேஷனில் வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு கிளவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் அவங்க வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால இப்போ வந்து இந்த ஸ்டாக் இன்னைக்கு 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ இதனால நம்ம இந்த ஸ்டாக்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக டெனக்கோ கிளீன் ஏர் வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டிங் கைனா வந்து 27% வந்துட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஓவில் கிடைச்சவங்க வந்து இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதனால எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடலாம். மெயினாக வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ரொமோட்டரே வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலில் கொடுத்துட்டு 3,600 கோடியை வந்துட்டு பாக்கெட்டில் போட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கம்பெனியோட ஒரிஜினல் பேரண்ட் வந்துட்டு டெனக்கோ இங்க் அப்படின்ற யூஎஸ்ல இருக்க கம்பெனி. அவங்க வந்துட்டு அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட்டோட ஜாயின் வெஞ்சர் வச்சு இங்கே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வந்துட்டு ஃபுல் ஸ்டேக்கையும் வந்துட்டு அவங்க
கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு வந்து இது வந்து ரீட்டைலர் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து இந்த ஸ்டாக் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதனால இந்த ஸ்டாக் ஃபியூச்சரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டாக்கை தொட வேணாம். ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஓவில் கிடைச்சவங்க வந்துட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடலாம். கவர்மெண்ட் வந்துட்டு வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்ற ஸ்டீலுக்கு வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டதுனால வியட்நாம்ல இருந்து 5 வருஷத்துக்கு வந்துட்டு ஸ்டீல் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால வந்துட்டு டாடா ஸ்டீல் அண்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வந்துட்டு இது நல்ல நியூஸாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு அப்சைடில் நல்லா ஏறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஐ மட்டும் இல்லாமல் ரீட்டைல் இன்வெஸ்டரும் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மேட்ச் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருந்த வர ஃபண்டு தான். ஸோ இது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு நல்ல நியூஸே கிடையாது. இந்த மார்க்கெட்டை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ தான் வந்துட்டு தூக்கி வைப்பாங்கன்னு தெரியல. இது வந்துட்டு என்னைக்காச்சும் வந்து டப்புன்னு அடித்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வலைட்டாலான மார்க்கெட்டில் வந்துட்டு பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக இருக்கோ அதை வந்து 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. அதே மாதிரி மொத்தமாக ஒரே ஸ்டாக்லேயே வந்துட்டு வாங்காதீங்க. ஒரு 10 ஸ்டாக்ல வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டை பிரித்து வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.